அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா. ஒரு தந்தை தன்னுடைய மகனை அழைத்து ஒரு கடிகாரத்தை கையில் தருகிறார். இதை கொண்டு போய் பழைய பொருட்கள் வாங்குகிற கடையில் விற்று வா என்று சொல்லுகிறார். மகன் விற்கச் சென்றவன் மிகவும் சொற்பமான கிரயத்திற்கு வெறும் 1000 ரூபாய்க்கு இதை கேட்கிறார்களே என்று தந்தையிடம் முறையிடுகிறான். மீண்டும் இதை கொண்டு போய் அடகு கடையில் வைத்துவிட்டு இதனுடைய மதிப்பை கேட்டு வா என்று சொல்ல 2000 ரூபாய் அடகு கடைக்காரர்கள் இதற்கு நிர்ணயம் செய்கிறார்கள் இதனுடைய மதிப்பை என்று மகன் சொல்லுகிறான். தந்தை சொல்லுகிறார், நமது ஊரில் உள்ள அருங்காட்சியகத்தில் மியூசியத்தில் கொண்டு போய் இந்த கடிகாரத்தினுடைய மதிப்பை கேட்டு வா என்று சொல்ல மகன் மியூசியத்திற்கு செல்லுகிறான். இந்த கடிகாரத்தை பார்த்தவர்கள் அவனுக்கு நல்ல மதிப்பை கொடுத்து நாற்காலி இட்டு அமர வைத்து இந்த கடிகாரத்தை ரூபாய் 5 லட்சத்திற்கு நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம், நீங்கள் எங்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள். இந்த செய்தியை தந்தையிடம் மகன் சொல்லுகிறான். உள்வாங்கி கொண்ட தந்தை சொல்லுகிறார், இப்படித்தான் மனிதனுடைய வாழ்வு. உன்னை உணர்ந்தவர்கள், உன்னுடைய மதிப்பை உணர்ந்தவர்களிடம்தான் நீ அடைக்கலம் போக வேண்டும், அவர்களோடு தான் நீ இணைந்து வாழ வேண்டும். அப்பொழுதுதான் உனக்கான சிறந்த மதிப்பும் மரியாதையும் எல்லா இடத்திலும் கிடைக்கும் என்று அற்புதமான ஒரு உபதேசத்தை தந்தை மகனுக்கு சொல்லுகிற செய்தியை இன்று நான் தெரிந்து கொண்டேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மினுடைய மதிப்பை உணர்ந்து செயல்படுகிற வாய்ப்பை நமக்கும் வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.